இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். இன்றைக்கான தியான வார்த்தை நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்திலிருந்து 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, நெடுங்காலமாக காத்திருக்கிற காரியம் நம்முடைய இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை நமக்கு சொல்கிறது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு தேவ மனுஷனை குறித்து சற்று நேரம் நம்ம தியானிக்கலாம். யாக்கோபு என்ற ஒரு தேவ மனுஷன் இந்த வேதத்தில் இருக்கிறார். அவர் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய மாமா வீட்டுக்கு கடந்து போகும் பொழுது, அவங்க மாமா பெயர் பார்த்தீங்கன்னா லாபான். அவங்க வீட்டுக்கு தன்னுடைய தாயார் என்ன பண்ணுறாங்க, யாக்கோபை கொஞ்ச நாட்கள் போயிட்டு நீ மாமா வீட்டில் இரு என்று சொல்லி அனுப்பும் பொழுது அந்த யாக்கோபு அந்த இடத்துக்கு போகிறார். அப்படி போகும் பொழுது பார்த்தீங்கன்னா வருகிற வழியிலேயே தன்னுடைய மாமா மகளாகிய ராகேலை சந்திக்கிறார். சந்தித்த பொழுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ராகேல் மேலே ஒரு விருப்பம் உண்டாகிறது. அப்படி விருப்பம் உண்டாகும் பொழுது அவங்க மாமா வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க மாமா வீட்டில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறார். தங்கியிருக்கும் பொழுது தன் மாமா சொல்லுகிறார். தன் மாமா இடத்துல அந்த யாக்கோபு கேட்கிறார், உன் இளைய மகளை எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு அவருடைய மாமா சொல்லுகிறார், நீ 7 வருஷம் என் வீட்டிலே தங்கி என் ஆடுகளை மேய்க்கணும்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவருக்கு அதுக்கு சம்மதிச்சு அந்த 7 வருஷம் அந்த ராகேலுக்காக அவர் அவங்க மாமா வீட்டில் தங்கி அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார். பார்த்தீங்கன்னா 7வது வருஷம் முடிவுக்கு வரும் பொழுது அவருடைய இருதயம் எதிர்பார்ப்போடு ஒரு சந்தோஷத்தோடு காத்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நான் விரும்பின அந்த மகளை நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி அந்த நாட்கள் முடிய போகிறது என்று சொல்லி அவர் அதிக ஒரு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு ஒரு காத்திருப்பு நமக்கு நிறைவேறப் போகிறது என்று சொல்லி ஆர்வமுடன் இருக்கிறார். அப்படியாக ஆர்வமுடன் இருக்கும் பொழுது திருமண காரியங்கள் முடிவடைகிறது. திருமண காரியம் முடிவடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க மாமா என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மூத்த மகள், அவள் பேர் லேயா, அவளுக்கு பார்த்தீங்கன்னா கூச்ச பார்வை அவளுக்கு இருக்குதுன்னு சொல்லி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அவங்க மாமா என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய மூத்த மகளை திருமணம் பண்ணி வச்சுக்கிறார். அப்படி திருமணம் நடந்த பிறகு அவர் கேட்குறாரு, எனக்கு நீங்கள் செய்தது ரொம்ப அநியாயம். நான் உன்னுடைய இளைய மகளுக்காகத்தான் நான் காத்திருந்தேன். ஆனால் எனக்கு நீங்கள் மூத்த மகளை திருமணம் பண்ணி வச்சுட்டீங்களே, இது நியாயமா என்று சொல்லி கேட்குறாரு. பாருங்க, திரும்பி அந்த மகளுக்காக இன்னும் ஒரு 7 வருஷம் நீ ஆடுகளை மேய்ச்சினா திரும்பி நீ விரும்பின அந்த மகளையே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு 7 வருஷம் அந்த யாக்கோபை அவங்க மாமா ஆடுகளை மேய்க்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, இப்படி ஒரு மனுஷனிடத்துல போயிட்டு அவருடைய காத்திருப்பு ஏமாற்றமாய் போகிறது. அவர் நினைத்த காரியங்கள் நடக்காம மனுஷனை நம்புவது கண்ணியை வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை போய் மனுஷனுடைய வார்த்தைக்காக இந்த யாக்கோபு என்ன பண்ணி கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு 7 வருஷம் காத்திருக்கிறார். பாருங்க, மொத்தம் 14 வருஷம் ஒரு மகளுக்காக அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், இந்த யாக்கோபு காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம்தான் அந்த அவர் விரும்பின அந்த மகளை அவர் திருமணம் பண்ணி கொடுக்கிறார். அதுதான் பாருங்க, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். பாருங்க, விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் எதற்காகலாம் காத்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரிடத்துல காத்திருக்கும் போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொல்கிறார். இப்படி கர்த்தருக்கு காத்திருக்காம ஒரு பெண்ணுக்காக 14 வருஷம் இந்த யாக்கோபு காத்து கொண்டிருக்கிறார். அதில் அவருக்கு பெரிய ஒரு தோல்வி தான் கிடைச்சது. அவர் அதில்
ஒரு ஏமாற்றத்தை தான் அடைஞ்சாரே தவிர அதில் ஒரு சந்தோஷம் அடையல. அதனால நாம் மனுஷருக்கு காத்திருப்பதை காட்டிலும் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுதுதான் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும், ஒரு ஆறுதல் இருக்கும். நீங்கள் கூட இந்த நாட்களில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரும் நீங்கள் எதுக்காகலாம் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் கர்த்தருக்கென்று நீங்கள் காத்திருக்கும் பொழுது நீங்கள் புது பலன் அடைவீர்கள். உங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் திருமணத்துக்காக காத்திருக்கலாம், திருமணமாகி குழந்தை பாக்கி இல்லாத குழந்தைக்காக காத்திருக்கலாம், நல்ல வேலைக்காக காத்திருக்கலாம், நீங்கள் எதற்காகலாம் நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் காத்திருக்கிறது கர்த்தருடைய பார்வையில் நிச்சயமாக அது நிறைவேறும். நீங்கள் விரும்பின காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் பொழுது உங்கள் இருதயத்திற்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஜீவ விருட்சத்தை போல அது அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, ஆனந்தமாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள பிதாவே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான காலை வேளையில கூட அப்பா, இந்த காலை வேளையில ஆண்டவரே நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாங்கள் வாசித்த வண்ணமாக நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாக ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கென்று காத்திருக்கும் பொழுது அதிலே நாங்கள் புது பலனை அடைந்து புது நம்பிக்கையை பெற்று புதிய காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ஜெயமாக ஆண்டவரே அது மாறும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாட்களில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும். பிள்ளைக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே பிள்ளை பாக்கியம் கிடைக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இன்னும் அவங்க எதற்காகலாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் காத்து கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, ஒரு ஆறுதலை கொடுங்க, ஒரு மன மகிழ்ச்சியை கொடுங்க, ஒரு வெற்றியை கொடுத்து அவருடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.